ஹாய் கைஸ், வெல்கம் டு மை அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து நம்ம விஜயோடைய ஒய்ஃப் அவங்க வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க டைவர்ஸ் கேஸை. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்த்துடலாம். விஜயும் அவங்க ஒய்ஃபும் அவங்க ஃபேமிலி எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு 5-6 வருஷமா இல்லை அதுக்கு மேலேயே கூட இருக்கலாம், இவ்வளோ நாளாக அவங்க பிரிஞ்சு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சோஷியல் மீடியாலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம விஜய் வந்து இப்போது சிஎம் கேண்டிடேட்டாக நிற்கும்போது எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க வந்து செங்கல்பட்டுல போயிட்டு கேஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அது வந்து செங்கல்பட்டு அந்த குடும்ப நல கோர்ட் வந்து விசாரிச்சாங்க. ஸோ அது வந்து பெரிய இஷ்யூவாக போச்சு. முதல்ல அவங்க குடும்பத்தை பாடுறா, அப்புறமேட்டுக்கு வந்து நாட்டை பார்ப்பா அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்கட்சி தலைவர்னு இல்லை, அப்போதைக்கு அரசியலில் இருந்தவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போதைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தவங்க எதிர்கட்சி எல்லாருமே தேவையில்லாத வேலை, அதாவது விஜய்க்கு வந்து தேவையில்லாத வேலை, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாருமே அப்படி தான் புதுசாக ஒருத்தர் அரசியலுக்கு வந்தால் எதிர்ப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஃபேமிலியும் அட்டாக் பண்ணி, பர்சனலாக அட்டாக் பண்ணி நிறையா திட்டிருந்தாங்க விஜயை. இப்போ வந்து அந்த கேஸ் வந்து ஹியரிங் வந்திருக்கும் போது வீடியோ காலில் பேசியிருக்காங்க. அப்போது சங்கீதா வந்து இந்த மாதிரி நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோர்ட் வந்து நீதிமன்றம் அவங்கள சேர்த்து வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் சொல்லிட்டே இருக்காங்க. அது எந்த அளவு உண்மை தெரியல, அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா என்னன்ட்டு. ஆனால் அந்த கேஸ் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போ டைவர்ஸ் வந்து அப்ளை பண்ண மாதிரி இல்லை, அது வந்து வாபஸ் வாங்கினதுனால இப்போ அவங்க 2 பேர் புருஷன் பொண்டாட்டி தான். விஜயுடைய பையனும் அப்படிதாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த சிக்மா படத்துடைய ப்ரொமோஷனுக்காக வீடியோ பேசின்னு இருக்கும்போது இன்டர்வியூலாம் வார்த்தைக்கு வார்த்தை அப்பா அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு விஜயை. ஸோ அதுக்கு தான் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ட்டு எதையுமே தெரியாமல் பேசக்கூடாது. முதல்ல இவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முதல்ல வீட்டை பாடுறா, பொண்டாட்டியை பாடுறா, பிள்ளைங்களை பாடுறா, அப்புறமேட்டு நாட்டு பார்ப்பன்னு பேசணுங்களுக்குலாம் இப்போ என்னாச்சு? ஸோ எதுவுமே இல்லை. இப்போது ஒய்ஃபும் வந்து டைவர்ஸ் கேஸை வந்து வாபஸ் வாங்கிக்கினாங்க, ஒன்று சேர்ந்த மாதிரி தான் இப்போ கணக்கு. இப்போது பையனும் அப்பான்னு தான் கூப்பிட்றான். ஸோ அவங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, ஒன்றா இருக்கிற மாதிரி தான். இருந்தாலும் தனித்தனியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு வேலை, அவங்கவுங்களுக்கு தொழில், அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ண சொல்லியிருக்காரு விஜய் அவங்க பசங்களை. ஸோ இந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் பேசக்கூடாது. இப்போ எல்லாமே ஒன்றாயிட்டாங்க. இப்போ அப்போ திட்டினீங்கள்ல, அப்போ பேசுனீங்கள்ல, இப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. ஸோ அவமானம் தான் எல்லாருக்குமே. ரொம்ப நேரமாக பேசினு இருக்கேன், போர் அடிக்குதுல்ல. ஸோ சின்ன வேலைங்க, பின்னாடி தெரியுதுல்ல அந்த மாட்டுக்கு சோளம் வச்சது, அதெல்லாம் கொஞ்சம் பிடுங்கி போட்டு க்ளீன் பண்ணணும். வண்டி வந்து ஏரோட்ட வந்துன்னு இருக்குது, பக்கத்தில் ஓட்டின்னு இருக்குது, கூப்பிட்டு ஓட்டணும். ஸோ அதனால் ஒரு சின்ன வேலையாக வந்தேன். அப்படியே வீடியோவும் எடுத்துடலாம், நமக்கு தான் டைமே கிடைக்கல அப்படின்ட்டு எடுத்துன்னு இருக்கேன். ஸோ அதை போயிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுறேன். அந்த மாதிரி பேசக்கூடாதுன்ட்டு சோஷியல் மீடியா ஃபுல்லாக அதை பற்றி தாங்க பேசுகிறாங்க. ஸோ இது பேசுறது அந்தளவுக்கு சரியில்லை. இருந்தாலும் அவர் இப்போது சிஎம் ஆகிட்டார் இப்போதைக்கு. அதனால் அதை பற்றி பெருசாக ஒரு இஷ்யூ, அதாவது பெருசாக பேசுவாங்க தான். பெருசாக இது நெகட்டிவாலாம் விஜய்க்கு ஒன்றும் போகாது. ஏன்னா இது வந்து விஜய்க்கு பாசிட்டிவ் பாயிண்ட்டு தான். இப்போ அரசியல் இது வந்து ஆக்சுவலாக இது அவர் அரசியல் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே, எலெக்ஷனுக்கு முன்னாடியே அந்த மாதிரி டைவர்ஸ் கேஸாக வந்துருக்கக்கூடாது. கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி அரசியல் தூண்டுதல் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் சொல்லியிருந்தாங்க, நானும் சொல்லியிருந்தேன். அது வந்து இப்போ உண்மையாயிடுச்சு இல்லை. ஏன்னா அப்போ வந்து இவர் அரசியலில் நிற்கிறாரு, சிஎம் ஆகக்கூடாது, தோக்கடிக்கணும் அப்படின்ட்டே வேணும்னே நிறைய நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் அதுவும் ஒரு விஷயம். இப்போ வந்து அவர் ஜெயிச்சிட்டாரு, இதுக்கப்புறமேட்டுக்கு அந்த நெகட்டிவிட்டி அவருக்கு ஒர்க் ஆகாது இல்லை. ஸோ அதனால் இப்போது அவங்களுமே சங்கீதா அவங்களுமே பர்சனலாக கூட யோசிச்சிருக்கலாம், இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைலாம் நமக்கு எதுக்கு அப்படின்ட்டு டைவர்ஸ் அது வாபஸ் வாங்கிட்டு அமைதியாக இருந்துடலாம், இல்லை பேசி ஒன்றாயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி வேணா இருக்கலாம். இப்போ வந்து பப்ளிக் வந்து நிறைய பேர் விஜய்க்கு ஆதரவு பண்ணுறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இப்போ பாருங்க 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து ஒன்றாயிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா கேஸ் வாபஸ் வாங்கினது வந்து அவங்க பர்சனலாக பெருசாக எந்த விஷயம் ஆகாத இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வேணா பண்ணியிருக்கலாம். இப்போதைக்கு நம்ம இவ்வளோ நாளாக எப்படி இருந்தோமோ அப்படியே தனியாகவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்கலாம். ஸோ அது வந்து அவங்களா சொன்னால் தான், அவங்களா ஃபேமிலி விஷயம் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. அதனால சோஷியல் மீடியாவில் நிறையா அந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறையா போட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் பெருசாக நீங்கள் எதுவுமே எடுத்துக்காதீங்க. எது சொன்னாலும் அதை வந்து ஒரு நியூஸாக பாருங்கள், அவ்வளோதான். மற்றபடி கன்ஃபார்ம் வெரிஃபைடு நியூஸாக கூட பார்க்காதீங்க. சும்மா அரசலாக பேசுகிற விஷயமா மட்டும் பார்த்துக்குங்க. அப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதை விட்டு கண்டிப்பாக இவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்ட்டு பொருளையே கிளப்பி விட்றது, ஸோ ஒன்று கூட்டிட்டாங்க ஒரே வீட்டில் இருக்காங்கன்றது, அதுக்கப்புறம் தேவையில்லாமல் இந்த மாதிரி இஷ்யூலாம் பெருசாக க்ரியேட் ஆகாமல் சோஷியல் மீடியாவில் பார்த்துக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் விஜயுடைய ஃபேன்ஸுக்கு வந்து இது கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் இது ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான், நல்ல நியூஸ் தான். ஏன்னா அவங்களுக்குள்ள சண்டை இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை வாக்குவாதம், அதனால் பேசாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இஷ்யூவோட முடிஞ்சிடும்ல, லீகலாக பெருசாக எந்த ஆக்ஷனும் இல்லாமல். ஸோ அதனால் கண்டிப்பாக இது வந்து டிவிகே ஆடியன்ஸ் இல்லை விஜய் ஃபேன்ஸ் இவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் தொண்டர்கள், டிவிகே தொண்டர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் பாசிட்டிவான நியூஸ் தான். இது வந்து பெருசாக கொண்டாட வேணாம், ஓரளவுக்கு நமக்கு இப்போ தெரியும்ல நிறைய நல்லது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ்லாம் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயமும் நடந்திருக்கு அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். ஸோ பெருசாலாம் இதை பற்றி நம்ம பேசிக்க வேணாம், அவ்வளோதாங்க இந்த மேட்ரு. ஏன்னா இது பெருசாக பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்க இப்போதைக்கு வாபஸ் வாங்கியிருக்காங்க, இதுக்கப்புறமேட்டு திரும்பவும் அவங்க கேஸ் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிகமாக கொண்டாடவும் கூடாது. அஜித் சொல்கிற மாதிரி ஜெயிச்சதுக்கப்புறம் கொண்டாடக்கூடாதுன்ற மாதிரி
இது வந்து ஒரு நமக்குன்னு ஒரு பாசிட்டிவ் நடந்திருக்கு அப்படின்ட்டு டிவிகே தொண்டர்கள், டிவிகே ஆடியன்ஸ் எல்லாருமே, ஏன் நான் கூட அப்படிதான், நல்லது விஜய்க்கு ஏதோ சிஎம்மா விஜய் இப்போ நிறைய நல்லது பண்ணுறாரு, அதுக்கு வந்து இது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கின்னு போயிடலாம். ஸோ பெருசாக கொண்டாடக்கூடாது. ஏன்னா பின்னாடி திரும்ப கேஸ் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல. அவங்க வந்து இப்போதைக்கு கேஸ் வாபஸ் வாங்கியிருக்காங்க, அவ்வளோதான். இப்போதைக்கு ஒன்று சேர்ந்துட்டோம், ஒன்றா இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ சோஷியலாக எந்த ஃபோட்டோஸும் கூட வெளியில் போடலை. ஸோ அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க எல்லாருமே. ஸோ நெகட்டிவாக, ஆனால் இதில் என்ன பேக் ஃபயரு, இதில் என்ன பிரச்சனை, இது யாருக்கு பிரச்சனை இந்த நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் அட்டாக் பண்ணி பேசுகிறாங்கல்ல ஹேட்டர்ஸ், அவங்களுக்கு தாங்க. இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் கலாய்ச்சாங்க தெரியுமா, முதல்ல போய் ஃபேமிலியை படுறா, நாட்டை ஏண்டா காப்பாற்றாரு அப்படின்ற மாதிரி தப்பான வார்த்தைங்கள்லாம் பேசி யூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இது சரிப்படி கொடுத்த மாதிரி நம்ம இவர் விஜயுடைய பையனும் பேசியிருக்காரு, விஜயுடைய ஒய்ஃபும் இப்போ பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒன்றா இருந்தால் எல்லாருக்குமே நல்லது தான். ஏன்னா நம்மளுடைய கல்ச்சர், பாரம்பரியம், கலாச்சாரம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேமிலி, ஒரு கல்யாணம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டில் ஒரு இதுவில் இருக்கும். ஸோ ஏன்னா இப்போ இருக்கிறது எல்லாமே டைவர்ஸ் பண்ணிட்டு திரும்ப கல்யாணம், திரும்ப டைவர்ஸ், திரும்ப கல்யாணம், இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு, இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு பிடிக்காதுல்ல. ஸோ நிறைய பேர் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க இந்த காலத்தில். அதுவும் முதலமைச்சராக இருக்கிறவங்களும் இந்த மாதிரி டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, திரும்ப வேறு ஒரு பொண்ணு கூட லிங்கில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் பார்க்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குல்ல. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, தப்பாக இருக்குது. அதனால் பெரிய தலைவர்களே இந்த மாதிரி தப்பான விஷயங்கள்லாம் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதுக்காக இது வந்து நம்ம வரவேற்கலாம், அவங்க ஒன்றா இருந்தால் நல்லது தான். ஸோ அவ்வளோதாங்க இந்த விஷயம். இது வந்து பெருசாக பேசுகிற விஷயம் இல்லை, பெருசாக பேசுகிற விஷயம் இல்லைன்ட்டு இவ்வளோ நேரம் பேசிட்டேன்ல. ஸோ எல்லாருமே அதை பற்றி பேசவே, நம்மளும் அதை பற்றி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்ட்டு உங்களுக்கு தாட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வேறு எதனா முக்கியமான வேலை இருந்தால் போய் பாருங்கள். எனக்கும் வண்டி வந்துச்சு, ஸோ நம்மளும் போயிட்டு அதை பார்க்கலாம்.